ஹாய், வெல்கம் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பூஜை பாத்திரத்தை எப்படி நம்ம பளிச்சுன்னு விளக்குவோம் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூஜை சாமாவுக்கு என்னென்ன போட்டு நான் எப்போவுமே விளக்குவேன்றதை பார்க்கலாம். இந்த பொருட்களாக சேர்த்து விளக்குனீங்கன்னா உங்கள் பாத்திரம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும், புதுசு மாதிரி இருக்கும். நல்லா என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பூஜை பாத்திரம் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால இதில் சபீனாவில் 2 டேபிள் ஸ்பூன் சபீனா, சால்ட் அதுவும் 2 டேபிள் ஸ்பூன், நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை பாத்திரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அரிசி மாவு பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் 2 டேபிள் ஸ்பூன். சரி பங்காக போடுங்க. வினிகர் எவ்வளோனா இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லூஸாகவே பிசிங்க. அவ்வளோதான். இது தேவையான பொருட்கள்னு நீங்கள் பார்த்துட்டீங்களா? அரிசி மாவு, சபீனா, சால்ட்டு, வினிகர், இதுதான். சப்போஸ் உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா என்ன கூட ஆட் பண்ணலான்னா, லெமன் இருந்தால் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 லெமன் போட்டுக்கோங்க. அப்படியும் லெமனும் இல்லை அப்படின்னா புளி வந்து ஒரு கொஞ்சோண்டு போதும், ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி பேஸ்ட்டு அது மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்தாலும் ஓகே. அவ்வளோதான். இது கூட இதுதான் மிக்ஸ் பண்ணணும். இதை பண்ணிங்கனாவே உங்கள் பூஜை பாத்திரம் வந்து பளபளன்னு இருக்கும். நீங்கள் புளியை போட்டு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் சபீனா போட்டு தேய்ப்பீங்க. அது வந்து உங்களுக்கு கையே ரொம்ப வலிக்கும். பூஜை சாமான் விளக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை நான் இப்போ இதை தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். விளக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுன்னு. சரி வாங்க இப்போ போய் எப்படி பூஜை பாத்திரம் விளக்கலான்னு போய் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. விளக்கறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க பாத்திரம் பூஜை பொருள்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இது விளக்குனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் இருக்க மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அதை சேர்க்கணும். முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் சும்மா தான் வாஷ் பண்ணியிருக்கேன். வெறும் வாட்டரில் வெறும் குங்குமம் மஞ்சள் போகணுன்னு தான் நான் இப்போ கழுவிட்டேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சும்மா தண்ணியில் தான் எல்லாத்தையுமே ஒரு கழுவி மட்டும் வச்சுருக்கேன். அந்த மஞ்சள் குங்குமம் போகிற அளவுக்கு கழுவி மட்டும் வச்சுருக்கேன். இப்போது இது பாருங்கள்,
கண்ணெதுக்காக தான் போட்டு காமிக்கிறேன். சும்மா லேசாக அது பாருங்கள், நான் வந்து இப்படி தேய்க்கலை, லேசாக தான் தேய்க்கிறேன். தேய்க்கும் போதே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். அவ்வளோதான். இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிருக்கு பாருங்கள். இருங்க, நான் ஒன்று தேய்ச்சி காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், இதுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டோட எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. இப்போது இதை வந்து இப்படியே ஈரத்தோடு நம்ம வைக்கவும் கூடாது. வச்சிங்கன்னா மறுபடியும் தண்ணி இருக்கிற இடம்லாம் திட்டாக ஆகிடும், பிளாக் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா துடைச்சிக்கணும். தண்ணி இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்லா துடைச்சிக்கோங்க. நல்லா துடைச்சிக்கின்னு இதை வந்து நல்லா வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வைங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு 2 வாரம் இல்லை 3 வாரம் ஆனாலும் உங்களுக்கு பொருள் அப்படியே தான் இருக்கும், பளபளனே இருக்கும். அதுக்கு ஒரு டிப்ஸும் சொல்கிறேன். இன்னும் பளிச்சுன்னு ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இருங்க, இதை விளக்கிட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, நான் போட்ட பொருள்லாம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நான் ஃபுல்லாக அழுத்தியும் கையை வாஷ் பண்ணும்போது கூட அழுத்தி கூட நான் தேய்க்கல. நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன். இப்போது வந்து எல்லாத்தையும் தொடச்சி காமிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட ட்ராப் இல்லாமல் துடைக்கணும். துடைச்சிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு நான் அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்கிறேன். நான் எல்லாமே துடைச்சாச்சு. இப்போ என்ன டிப்ஸுன்னு சொல்கிறேன்னு சொன்னேன்னா, விபூதி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம காட்டனோ இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் ஓகே. விபூதியை சும்மா தொட்டுக்கோங்க. நல்லா சுற்றி நல்லா தேய்ச்சி விட்ருங்க.
நீங்கள் காட்டன்லேயே தேய்க்கலாம். காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதை வச்சே தேய்ங்க. நான் இதை ஏன் காமிக்கிறேன்னா, டிஷ்யூ வச்சு ஏன் காமிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் இவ்வளோ அழுக்கும் நம்மளுக்கு அப்போ கூட இருக்கும். அதுக்காக தான் நான் டிஷ்யூ காமிக்கிறேன். அந்த கலர் பேப்பர் எவ்வளோ ஒயிட்டாக இருந்தது, இப்போ எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுக்காக தான். தட்டு பாருங்கள், எவ்வளோ கடையில் விற்கிற புது பொருள் மாதிரி நல்லா பல 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 பலன்னு ஆகிருக்குங்களா. இதுதான் கொஞ்சம் பவுட்ரு இல்லாமல் நான் துடைச்சிக்கிறேன் கொஞ்சம். அவ்வளோதான். இப்படி நீங்கள் வாஷ் பண்ணி விபூதி போட்டு துடைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு கூட அப்படியே தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.